வெல்கம் டு டேர் ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் விநாயகர் ஊர்வலம் நடந்துன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5ஆம் நாள் இந்த ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. நான் போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப பிரம்மாண்டம். மானாட்டம், மயிலாட்டம் எல்லாம் வச்சாங்க. பெரிய பெரிய மோளெலாம் வச்சு அடிச்சுட்டு போனாங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி விநாயகர் ஊர்வலம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் நிறைய விநாயகர் ஊர்வலம் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வாட்டி வெறும் 39 விநாயகர் தான் கடலில் கரைச்சாங்க. அதுக்கே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி கம்மி தான். பட் இருந்தாலும் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருந்தாங்க. இதில் சாமியாக பார்க்காம நிறைய பேர் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸும் பண்ணின்னு தான் இருந்தாங்க. அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு தான் இருந்திருப்பீங்க. பட் அந்த கிட்ஸு எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த வாட்டி விநாயகர் ஊர்வலம் பார்த்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சாரம் விநாயகர். எங்கள் பாண்டிச்சேரியிலே இந்த விநாயகர் தான் ரொம்ப பெருசாக இருப்பார். அவர் தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் அந்த விநாயகர் நான் பார்த்துன்னு இருக்கேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே சைஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பிள்ளையார் தான் பாண்டிச்சேரியிலே பெருசாக இருப்பார். அப்போயே அந்த பிள்ளையார் கடலில் கரைக்கிறதுக்கே க்ரைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 25-30 வருஷமாக ஒன்றுமும் அந்த பிள்ளையார் சைஸ் மாறாமல் மறுபடியும் க்ரைன்லேயே தான் கரைச்சி நிற்கிறாங்க அந்த பிள்ளையாரை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இந்த வாட்டி அதுவும் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று வச்சுருந்தாங்க. இந்தமாரி இந்த பேப்பர்லாம் இது பண்ணுறதுலாம் வச்சுருந்தாங்க. அதை நான் ஷூட் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். அந்த பேப்பர்லாம் எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்களேன். அதெல்லாம் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் எந்த வருஷமும் நான் பார்த்ததில்ல. இந்த வாட்டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பிள்ளையார் எடுத்துகிட்டு வரப்பே உடஞ்சி தான் எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட் டைம் அதை பிள்ளையார் எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள், அந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு பாருங்கள். அந்த அங்கிள் என்னை வீடியோ எடுக்க விடாமல் டான்ஸ் ஆடி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தார். அந்த கிட்டை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தார். அந்த அங்கிள் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, இந்த வாட்டி விநாயகர் ஊர்வலம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துன்னு இருந்தாங்க. போலீஸ்லாம் இந்த வாட்டி சூப்பராக இதுக்கு செக்யூரிட்டி கொடுத்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய விநாயகர் ஊர்வலம் அப்பயும் ஒரு பேண்டு வாத்தியம் ஒரு செம்ம ஹைப்பாக இருந்துச்சு. இந்த தம்பினா கூட அவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடி இது பண்ணி ஏற்றிட்டு வராங்க இந்த வாட்டி. உங்கள் ஊரில் விநாயகர் ஊர்வலம் இப்படி தான் நடக்குமா? இதோட சூப்பராக நடக்குமா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக புள்ளியாக தாங்க. அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக் பிளாக் பண்ணி அழகாக பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக இந்த வாட்டி விட்டுருக்காங்க இந்த வாட்டி. ஆனால் இந்த வாட்டி நான் ஷிஃப்ட்டு முடிச்சுனா கரெக்டாக நான் 4 மணிக்கு வந்தேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு தான். விநாயகர் ஊர்வலம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு தான். நிறைய பேர் இந்த பெயிண்ட் அடித்த பிள்ளையாரெலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பெயிண்ட் அடித்த பிள்ளையாரெலாம் நிறைய பேர் வாங்கின்னு இருக்காங்க அது கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் சைடில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வாசித்து நான் பார்த்துருக்கேன். இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். ஆனால் சூப்பராக இருக்கும். நான் பயணியில் ஒரு தடவை நான் அதை பார்த்தேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மட்டும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் தயவு செஞ்சு எனக்கு பண்ணுங்கள். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேரில் வாசிக்கிறதுக்கு நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதேமாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இது எனக்கு பேர் தெரில, இது எந்த ஊரில் இது வாசிப்பாங்கன்னு தெரில. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இது தள்ளி தள்ளி ஒரு மாரி வச்சு வாசிச்சிருந்தாங்க. இதுவும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரில. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதேமாரி வந்து இந்த வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று பார்த்தேன். இந்த பேப்பர்லாம் வந்து பறக்க விட்ற மாரி ஒன்று செட்டப் பண்ணி வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த வேனில் வந்து. இதுவும் இந்த வாட்டி நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். போன சீசனில் பார்க்கல. இந்த சீசனில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எந்த வருஷமும் நான் பார்க்கல. இந்த வருஷம் கொஞ்சம் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது திருக்கல்யாணம் வாத்தியம் வாச்சின்னு வராங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இது பெரிய பெரிய டிராக்டரில் பெரிய பெரிய பிள்ளையார் ஏற்றிட்டு வராங்க. இப்போ வரது எல்லாமே எல்லாம் ஒன்று ஒன்று பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பிள்ளையார் வந்து இந்த வாட்டி வர்றது. சில பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டும் வந்தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் இடத்துல. அங்கே பாருங்கள், ஒருத்தர் டான்ஸ் ஆடி களைச்சி போய் மேலே படுத்திட்டாரு. எல்லாம் வந்து மாஸ்க்லாம் போட்டுன்னு செம்மையாக ஆடின்னு வந்து செம்மையாக எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. இப்படி ஊரில் வந்து பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 மணிக்கு மேலே தான் வந்து கிரைன்கிட்டே போனாங்க. வந்து பிள்ளையார்லாம் வந்து எடுத்துக்கிட்டு 7 மணிக்கு மேலே தான் வந்து கிரைன்கிட்டே வந்து போனாங்க. நாங்கள் அது வரைக்கும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன். இது ஒருத்தவங்க எனக்கு வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க. இது ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கனல் கண்ணன் அவர்லாம் வந்திருந்தார். இதை நான் சொன்ன சாரம் பிள்ளையார். இதுக்கு க்ரைனில் அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் க்ரைனில் போட்டு தான் பார்க்குறேன். இந்த வாட்டியும் க்ரைனில் தான் தூக்கி போடுறாங்க விநாயகரை வந்து. ஒரு வழியாக வந்து 7 மணிக்கு மேலே எல்லா பிள்ளையார் கடலில் கரைச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.